அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இடத்தில் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த ஹைரை என் மீதும் உங்கள் மீதும் நாடி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரா மேராஜ் தரும் படிப்பினைகள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வில் நடந்த பல அற்புதங்கள், பல மூஜிசாக்கள் இருக்கின்றன. அந்த அற்புதங்களில், மூஜிசாக்களில் இஸ்ரா மேராஜ் என்கிற மூஜிசா என்பது மிக மிக முக்கியமானதாகும். இஸ்ரா என்கிற அரபு சொல்லுடைய அர்த்தம் இரவில் பயணம் செய்தல் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவில் இருந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இதற்கு அல் இஸ்ரா என்று சொல்லப்படும், இரவில் பயணம் செய்தல் என்று சொல்லப்படும். அந்த பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளியிலிருந்து 7 வானங்கள் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். இதற்கு மிஅராஜ், இரவு விண்வெளி பயணம், விண்ணக பயணம் என்று சொல்லப்படும். அப்போ இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற ரெண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. அர்த்தத்தை வைத்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இரவில் சென்றது என்பது இஸ்ரா என்றும், மேலே சென்றது மிஅராஜ் என்றும் சொல்லப்படும். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற நிகழ்ச்சியினுடைய பின்னணியை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தினால் கடுமையான சோதனைகளை சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஏழ்மை நிலையில் இருந்த சஹாபாக்கள் பல்வேறுபட்ட சோதனைகளை சந்திக்கிறார்கள். அந்த சோதனைகளில் ஒரு உச்சக்கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மக்காவாசிகள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். சுமார் 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு சாப்பிட வழி இருக்கவில்லை, மக்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். அந்த நிலையை பற்றி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் எனதும் தோல் புஜன்கள் ரெண்டும் வெளியே தள்ளிவிட்டது, அந்த அளவுக்கு நாங்கள் மெலிந்து போனோம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகளை சாப்பிட்டதினால் ஆடு மாடு மலங்கழிப்பது போல் நாங்கள் மலங்கழிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அவ்வளோ பெரிய சோதனையை சந்தித்தார்கள். இந்த சோதனைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் ஆறுதலாக இருந்த அபூ தாலிப், அவருடைய பெரிய தந்தை, அவர் மரணிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் ஆறுதலாகவும் இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் மரணித்ததற்கு பிறகு மக்காவாசிகளுடைய தொல்லைகள் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. அதனால் அந்த ஆண்டு ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அவ்வளவு சோதனைகளை சஹாபாக்கள் சந்தித்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வேறொரு தேசத்துக்கு, வேறொரு பிரதேசத்துக்கு இந்த தவ்வா களத்தை மாற்ற வேண்டும், மக்காவுடைய சூழல் பொருத்தமாக இல்லை என்று நினைத்து வேறொரு இடத்தை யோசிக்கிறார்கள். அவர்களுக்கு தாயிப் சிறந்ததாக தென்படுகிறது. எனவே தாயிப்புக்கு பயணம் போனார்கள். அந்த தாயிப் பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே மிக பெரும் சோதனையாக அமைந்தது. அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து விரட்டினார்கள். சாதாரணமாக எல்லாம் ஓட ரசூல் அவங்க அடிக்கப்பட்டார்கள். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தி தாக்கப்பட்டார்கள். ஹதீஸில் எப்படி பதிவாகி இருக்கிறது என்றால், அவர்கள் அடிபட்ட இரத்தம் வடிந்ததின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பெல்லாம் இரத்தத்தால் தோய்ந்து போனது என்று வருகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறுபட்ட சோதனைகளை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு அமைதி கொடுக்கக்கூடிய விதத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சுவர்க்கத்தை பற்றி போதிக்கிறார்களோ, எந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்களோ, அதையெல்லாம் கண்ணால் காணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார். இது இஸ்ரா மிஅராஜுடைய ஒரு பின்னணி நிகழ்ச்சி. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் இஸ்ரா மிஅராஜுடைய நாள் என்று மக்களால் நம்பப்படுகிறது. இந்த இஸ்ரா மிஅராஜ் எப்போது நடந்தது என்று கேட்டால் பொதுவாக ரஜப் 27 சொல்வார்கள். இதல்லாமல் அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த இஸ்ரா மிஅராஜ் நடந்த நாளில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, மாதத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, வருடத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதுதான் இஸ்ராவுடைய நாள் என்று ஒரு நாளை குறித்து சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இதை வைத்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த இஸ்ரா மிஅராஜுக்கு முன்னிட்டு சில நோன்புகள் நோப்பார்கள். சலாத்து ரகாயிப் என்கிற பேரிலே, அதாவது குல்ஹுவல்லாஹு சூரத் இடம்பெறக்கூடிய விதத்திலே ஒரு விசேஷமான தொழுகையை தொழுவார்கள். மிஅராஜு கண்டு சில கொண்டாட்டங்கள், விழாக்கள் நடத்தப்படும். இது எதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தால் இஸ்ராவுடைய நாள் எது என்பதிலே சந்தேகமே வந்திருக்காது. உதாரணமாக ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா நபி பாதுகாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டால் நாங்கள் முஹர்ரம் 10ன்னு சொல்லுவோம். ஏனென்றால் முஹர்ரம் 10 ஆசுரா நோன்பு எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை முன்னிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த ஆசுரா நோம்பின் மூலமாக ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் எது என்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த மிஅராஜை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஒரு நோன்பை கடமையாக்கியிருந்தால் மிஅராஜுடைய நாள் எது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எனவே மிஅராஜை கண்டு தனியான வணக்கமோ விசேட கொண்டாட்டங்களோ எதையும் இந்த மார்க்கம் சொல்லித் தரவில்லை. இந்த மிஅராஜை வைத்து நாம் என்ன படிப்பினைகள் பெறலாம், எதை விளங்கிக் கொள்ளலாம் என்பதை சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜை வைத்து கடந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பல்வேறுபட்ட வழிகேடுகள் வந்திருக்கிறது. சிலர் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற நிகழ்ச்சி ரசூலுல்லாஹ்வோட கனவில் நடந்ததுன்னு அப்படியே முடிச்சு விட்டாங்க. அவங்க உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் மத்தியில் தான் போனாங்க, அவங்களோட உடம்பு கீழே இருந்துச்சு, அவங்களோட ரூஹு தான் போனுச்சுன்னு சொன்னாங்க. சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல்லாஹ்வை கண்ணால் பார்த்தார்கள் என்று சொன்னார்கள். இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் விளக்கமாக அமையக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக 17ஆம் அத்தியாயத்தின் முதல் வசனத்தை அழகாக ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு விளக்கம் சொல்கிறான். மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற மக்கா பள்ளியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற பலஸ்தீன் பள்ளிக்கு ஒரு இரவில் தனது அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த பகுதியினுடைய எல்லைகளை நாங்கள் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறோம். ஏன் நாம் அவரை அழைத்து சென்றோம் என்றால் லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நபியை அழைத்து சென்றதை பற்றி சொல்கின்ற போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடிமை என்று அல்லாஹ் தஆலா சொல்வது, அப்து என்று சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஜஸது, ரசூலுல்லாஹ்வுடைய உயிர், அவருடைய உடம்பு ரெண்டையும் சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு இங்கே இருக்க ரூஹு மட்டும் போனது என்று நாம் அதாவது விஷயத்தில் நினைக்கக்கூடாது. அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு தான் போனது என்று மக்காவாசிகளுக்கு சொல்லியிருந்தால் அதை யாரும் எதிர்த்திருக்க மாட்டாங்க. நாமளும் இன்றைக்கு ராவ் கனவு படுத்திருக்கலாம், கனவுல அமெரிக்காவுக்கு போய்த்து வரலாம். இதை யார்கிட்டயாவது சொன்னால் மறுப்பாங்களா? நீ எப்படி போனான்னு கேட்பாங்களா? இது அது மறுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு அம்சம் சொல்லி காட்டப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே இபாதத்திலே எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் அப்து அடிமை என்ற நிலையிலிருந்து அவன் மாற முடியாது. அடிமைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானம் தாண்டி சித்ரத்துல் முன்தகா தாண்டி அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடினாலும் அவர் அல்லாஹ்வின் அடிமைதானே தவிர அந்த அடிமை என்கிற ஸ்தானத்தை தாண்டி அவரால் போக முடியாது. இன்றைக்கு பல்வேறுபட்ட வழிகட்ட கொள்கைகள் மனிதன் தனது வணக்கத்தின் மூலமாக, தனது அதாவது இபாதத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முக்தி அடைந்து இறைவனோடு இரண்டர கலந்து விடுகிறான்.
அல்லாஹ்வோடு ரெண்டோடாக சேர்ந்து விடுகிறான் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். இது ஆபத்தான ஒரு வழிகேடு என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சோர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நபியை அழைத்து சென்றதுக்கான காரணத்தை சொல்கிறான். லி நுரியஹும் மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகள் சிலவற்றை அவருக்கு காட்டுவதற்காக அழைத்து சென்றோம் என்று சொல்கிறான். தன்னை காட்டுவதற்காக அல்ல, தனது அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறான். வலக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பில் குப்ரா, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சிகளை பார்த்தார்கள். அல்லாஹ்வை பார்த்ததாக சொல்லல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிக பெரும் அத்தாட்சிகளை பார்த்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக மீராஜுடைய பயணத்துடைய நோக்கங்களில் ஒன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அத்தாட்சிகள் என்ன? சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். அந்த 7 வானம் தாண்டி போகிற காலகட்டங்களிலே ஆதம் நபியை பார்த்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். இவ்வாறு பல விஷயங்களை பார்த்தார்கள். மீராஜுடைய அந்த சம்பவத்தை நான் இங்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதிலிருந்து உள்ள படிப்பினைகளை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு காட்டியதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், ஈமானுக்கு சோதனை, மூமின்களுக்கு சோதனை. வமா ஜஅல்னா ருயா அல்லதி ரஐனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், நபியே இந்த மீராஜின் போது நாம் காட்டிய இந்த காட்சிகள் இருக்கிறதே, இது மக்களுக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜுக்கு பிறகு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள். அங்கு போனதுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். அந்த ஆட்சிக்கு எதிராக பல்வேறுபட்ட போர்க்களங்களை அவர்கள் சந்திக்க வேண்டி வருகிறது. அங்கு யூதர்கள் இருக்கிறார்கள், முனாபிக்குகள் வருவார்கள். இப்படி குழப்பமான அந்த சூழ்நிலையில் தன்னோடு அழைத்து செல்கிறவர்கள் ஈமானில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை முழுமையாக நம்பியவர்கள் யார்? இவர் நல்லவர், உண்மையானவர், உண்மைத்தான் சொல்வார் என்று மேலோட்டமாக வந்து நம்பி போனவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சி மூலமாக சோதித்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மீராஜ் நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்வதற்காக வருகிறார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த மக்கள் உங்களை பொய்ப்பிப்பாங்க, வேண்டாம்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வந்து மீராஜுடைய செய்தியை சொல்கிறார்கள். அப்போது அந்த மக்காவாசி காபிர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். மூமின்களா இஸ்லாத்தை ஏற்றிருந்த சிலர் கூட முகமது நபிக்கு பைத்தியம் என்று சொன்னாங்களே, உண்மையா இருக்குமோ? ஒரே ராவையில் 1 மாசம் பயணம் போனதா சொல்றாரு, மேலே போனதா சொல்றாரு, அங்கங்கே என்னென்னலாம் கண்டதாக சொல்றாரு என்று சொல்லி தங்களுக்குள் தடுமாற ஆரம்பித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு கூட இந்த மீராஜுடைய நிகழ்ச்சியை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது இஸ்லாத்தின் பார்வையில் கொண்டு வந்து ஒரு கோணத்தில் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இஸ்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்றது குர்ஆனில் வந்திருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போனாங்களே, அது குர்ஆனில் வரல. எனவே நம்ம இஸ்ராவை ஏற்றுக்கொள்வோம், பைத்துல் முகத்தஸுக்கு போனதை ஏற்றுக்கொள்வோம், மேலே போனதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிரச்சனையும் இல்லைன்னு சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலே போனதும் ஹதீஸ்களில் வந்திருக்குது. அது இல்லாமல் குர்ஆன்லையும் அல்லாஹ் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம ஆய்வோடு பார்த்தால், தூர நோக்கோடு பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். சூரத்து நஜ்ம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மீராஜ் நிகழ்ச்சியினுடைய பின்னணியாக சில செய்திகளை சொல்கிறார். இந்த நபியினுடைய உள்ளம் பொய் சொல்லவில்லை, அவர் எதை பேசினாலும் வகையாகத்தான் பேசுவார் என்கிற செய்தியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் 2ஆம் முறை கண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல முறை கண்டிருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான ரூபத்தில் கண்டது 2 முறை. ஒன்று ஹிரா கோயிலை வச்சு கண்டது, 2வது இந்த மேராஜ் நிகழ்ச்சியில் கண்டது. அவரை அவருடைய உண்மை ரூபத்தில் நபி அவர்கள் 2ஆம் முறை கண்டார்கள். எங்க கண்டாங்க? இந்த சித்ரத்தில் முன்தகா என்கிற இடத்தில் கண்டார்கள். இந்தகா ஜன்னத்துல் மஅவா, அங்குதான் மஅவா என்கிற சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
இப்போ சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தகாவில் வைத்து கண்டாங்க. எப்படி கண்டாங்கன்னா, காப கௌசைனி அவ் அதுனான், 2 ஈட்டி உயர அளவுக்கு அல்லது அதைவிட நெருக்கமாக நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சித்ரத்துல் முன்தகாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றதாக இருந்தால் மீராஜ் போயிருந்தா தானே காணலாம். மீராஜ் போனாங்கிறது அப்போ குர்ஆன்லையும் சொல்லப்பட்டு தானே இருக்கிறது. எனவே இஸ்ரா மீராஜ் ரெண்டுமே குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு சிலர் பிரிக்கிறாங்க. அன்றைக்கு சிலர் இந்த மீராஜுடைய நிகழ்ச்சியை வைத்து தடம் புரண்டார்கள். ஏன் என்று கேட்டால், இது அவங்களோட அறிவு ஏற்றுக்கொள்ளலை. ஒரே இரவில் பைத்துல் முகதீஸ், இன்றைக்குனாலும் பிளைட்டில் போயிடலாம், அன்றைக்கு அந்த வசதி கிடையாது. பைத்துல் முகதீஸுக்கு போனாராம், அங்கிருந்து 7 வானம் தாண்டி போனாராம். இது எப்படி நம்புறதுன்னு நினைத்தாங்க. மக்கத்து காபிர்களை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை அவர்கள் வளமையாக தடுப்பார்கள். ஆனால் இதை பொறுத்தளவில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் மக்களை கூட்டிக் கொண்டு வரோம், நீங்கள் இதை சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓம்னு சொன்னாங்க. மக்கத்து காபிர்கள் மக்களை கூட்டிட்டாங்க. முகமது புதுசாக ஒரு செய்தி சொல்றார், வந்து கேளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜுடைய நிகழ்ச்சியை சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சமுதாயம் ஈமான் கொள்வதாக இருந்தால் ஈமான் கொள்வதற்கான அடிப்படையாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பைத்துல் முகதஸ் போனதா சொல்றீங்களே, அதில் தூண் எப்படி இருந்துச்சு, படி எப்படி இருந்துச்சுன்னா கேட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துக்கும் போகிறோம் வாரோம், அந்த போய் தூணு படியெல்லாம் எண்ணி பார்க்கறது கிடையாது. அந்த நேரத்தில் பைத்துல் முகதஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக காட்டப்பட்டது. அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்து பதில் சொன்னாங்க. இது அவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால் பைத்துல் முகதஸ் போனது கிடையாது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். நான் இஸ்ரா மீராஜ் முடிச்சு வருகிற வரையில் மக்கா குறைசிகள் சிலர் இந்த இடத்துல தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களோட ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிருந்தது. காணாமல் போன ஒட்டகத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வியாபார கோஷ்டி வரும் வரையும் மக்காவாசிகள் காத்து கொண்டிருந்தாங்க. வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்துல தங்குனீங்களா, அங்கே உங்களோட ஒட்டகம் காணாமல் போச்சுதான்னு கேட்டால் அது காணாமல் போனதை அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. அப்போ இதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல க்ரோஸ் பண்ணி போயிருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரமாக அமைகிறது. இருந்தாலும் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்ணியத்துக்குரிய சோர்களே, இந்த இஸ்ரா மீராஜுடைய நிகழ்ச்சி, அதாவது ஈமானில் உறுதியில் அவங்களுக்கு குழப்பமாச்சு, நம்ப முடியாதுன்னு நினைச்சாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒன்றை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அவர் சொல்வது அத்தனை உண்மை என்று நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அதற்கு பிறகு அவர் எதை சொன்னாலும் அவர் சொன்னார் என்பது உறுதியாகிவிட்டால் அதற்கு பிறகு அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பது ஆராயப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்பதை ஆராய்வு செய்யலாம். அவர்கள் சொன்னார்கள் என்பது உறுதியாகிவிட்டால் சொன்ன செய்தியை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது கிடையாது, அதை நம்ப வேண்டும். இங்கு இவங்க என்ன செஞ்சாங்கடா, அறிவுக்கு பொருந்தவில்லை நினைத்தார்கள். தக்தீமுல் அக்ல் அல நக்ல், அறிவை ஆதாரத்தை விட முற்படுத்துவதுங்கிறது வழிகேடுகளுடைய அடிப்படை. இந்த அடிப்படை பிழையானது என்கிறது இந்த மேராஜ் இஸ்ராவுடைய நிகழ்ச்சி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த செய்தி சொல்லப்படுகிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஊரில் இருக்கலை. அப்போ சில பேர் போய் பார்க்குறாங்க, அபூபக்கர் அவங்ககிட்ட போட்டு கொடுக்கலாம், அவர் மாறிட்டாருண்டா இந்த இஸ்லாத்தில் 2வது தூண் ரசூலுல்லாஹ்க்கு அடுத்ததாக இருக்கிறவர். போய் அபூபக்கர் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களோட நபி என்னெல்லாம் சொல்கிறார் தெரியுமா, ஒரே ராவில் பைத்துல் முகதஸ் போனன்னு சொல்கிறாரு, அங்கிருந்து 7 வானம் தாண்டி போன்றதா சொல்கிறாருன்றது அபூபக்கர் கேட்டாங்க. ரசூல் அவங்க சொன்னாங்களான்னு. ஆமன்னு சொன்னதும் அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அப்படின்னா நான் அதை நம்புகிறேன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு அறிவு இல்லையா, இப்படியெல்லாம் சொல்கிறாரு, இதையுமா நம்புவீங்கன்னு சொல்கிற போது அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, இதை விட பெரிய விஷயத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் வானத்திலிருந்து அவருக்கு செய்திகள் வருகிறது, வகை வருகிறது என்றதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். இதை விட இந்த மீராஜ் விஷயங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது என்று அபூபக்கர் நாங்கள் உண்மைப்படுத்தினார்கள். அன்றிலிருந்து தான் அவர் சித்திக் என்று அழைக்கப்பட்டார் என்று சில குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சோர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம மனசுக்கு சரி வரல, அறிவுக்கு சரி வரல என்று மறுக்கிற நிலை வந்தால் அது ஆபத்தானது. ஈமானுக்கு ஒரு சோதனையாகத்தான் இந்த காட்சிகளை அவர்களுக்கு காட்டியதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். இந்த இஸ்ரா மீராஜுடைய நிகழ்ச்சியிலே நாம் படிப்பினை பெற வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. அந்த சம்பவத்தை முழுசாக இங்கு சொல்வதற்கில்லை, சில செய்திகளை மட்டும் சொல்கிறேன். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போகிறாங்க. 1ஆம் வானத்துக்கு போனதும் வானத்தின் வாயில் காவலாக இருக்கக்கூடிய மலக்கு கேட்கிறார், யார் என்று கேட்கிறார்.
அவர் சொல்றார், நான் ஜிப்ரீல். உங்களோடு இருப்பவர் யார்? அவர் முகம்மது. அவருக்கு வருவதற்கு அனுமதி இருக்கிறதா? ஆம் என்று சொன்னதும் வானத்தின் வாயில் திறக்கப்படுகிறது. இது ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரியலாம். ஆனால் இதை கூட ஒரு படிப்பினையாக, மார்க்கத்தின் சட்டமாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போய் பெல் அடிக்கிறோம், உள்ளே இருக்கிறவங்க கேட்குறாங்க யாருண்டு, வனமே நாங்கள் சொல்கிற பதில் ஒன்று இருக்குது, நான் தாண்டுவோம். திரும்ப யாரு கேட்டால் நான் தான் என்று சொல்லுவோம். இந்த நான் தான்ங்கிறது எல்லாரும் சொல்லலாம். ஒரு நாள் ஒரு ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு வந்து தட்டிட்டு யாருன்னு கேட்டபோது நான் தாங்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் சொன்னால் யாரு என்று கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனது பேரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். சில பேர் டெலிஃபோன் எடுத்தால் கூட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுங்க அப்போ நான் யாருன்னு, இவன் என்ன பிஸியில் இருக்கிறான்னு தெரியாது, சொல்லுங்க பார்ப்போம் நான் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லி இதுலேயே டைமை வேஸ்ட் ஆக்கியிருப்பாங்க. யாராவது ஒரு டெலிஃபோன் எடுத்தால் கூட நான் யாருங்கிறத அறிஞ்சவங்க கூட பிரச்சனை இல்லை, அறியாதவங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்தி தான் பேச வேண்டும். இது சாதாரண விஷயம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய நிகழ்ச்சியிலே சில காட்சிகளை காண்கிறார்கள். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அழகான ஒரு வாசம் அடிக்குது. இது என்ன வாசம் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இது அதாவது ஃபிரௌனுடைய மகனுக்கு மேக்கப் பண்ணுற பெண்ணுடைய வாசம்னு சொல்கிறாங்க. ஃபிரௌனுடைய மகனுக்கு தலைவாரி விடுவதற்கு ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரு நாள் தலைவாரி விடுறா, சீப்பு கீழே விழுந்துருது. சீப்பை எடுக்க குனிகிற போது பிஸ்மில்லான்னு எடுக்கிறாள். அப்போ ஃபிரௌனுடைய மகள் பாப்பாவை மாதிரியே ஆள், நீ யாருடைய பேரை சொல்கிறாய், என்னை வாப்பட பேரா சொன்னான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ற, என்ன ரப்புடைய பேரை சொன்னேன், உனக்கு என்ன வாப்பா தானே ரப்புன்னு சொன்ன போது, இல்லை ரப்பி ரப்பு அபீக்க, உனக்கும் உன வாப்பாவுக்கும் எனக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் அல்லான்னு சொல்கிறான். இதை நான் வாப்பாட்ட சொல்லவான்னு கேட்குறான். சொல்லுன்னு சொல்கிறாங்க. வாப்பாட்ட சொன்ன நேரத்தில் அவன் கூப்பிட்டு இது விசாரித்து விட்டு ஒரு எண்ணெய்த்தாட்சியை வச்சு இந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய பிள்ளைகளையும் அந்த நெருப்பில், அதாவது எண்ணெயில் போட்டு கொலை செய்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தான் என் ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்த அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா, அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சங்கை தான், கண்ணியம் தான். மிஅராஜுடைய நிகழ்ச்சியில் அவர்களுக்கென்று ஒரு நறுமணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து, அந்த நறுமணம் இந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு மேக்கப் செய்தாக இந்த பெண்ணுடைய பிள்ளைகளுடைய நறுமணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியின் மூலம் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் அதை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமும், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுக்கு வேதனை ஊட்டக்கூடிய, சோதனை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் போதெல்லாம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் அச்சப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள் என்று அந்த மலக்குகள் ஆறுதல் சொல்லுவார்கள் என்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஆக ஒரு உறுதியான நிலைப்பாடு தேவை என்கிறதை இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். இன்னும் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அங்கு சிலருக்கு நெருப்பு, அதாவது செம்பிலான நகங்கள் இருக்கிறது. நுஹாசுமின் அது பார், அதாவது அல்பார் மின் நுஹாஸ், செம்பிலான நகங்கள். அந்த நகத்தை வச்சு அவங்க தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இவங்க தான் மக்களுடைய மானத்தில் விளையாடினவங்க, புறம் பேசினவங்க, உலகத்தில் இருக்கிற போது பிறருடைய மாமிசத்தை தின்று வளர்ந்தவங்க என்று சொல்கிறார்கள். புறம் பேசுவதனுடைய கொடுமை, அதன் ஏற்படக்கூடிய விளைவு அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியாக காட்டப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முன்பு ஒரு காலம் இருந்தது. புறம் பேசுகிறதா இருந்தால் ஒரு 2 பேர் தேவைப்படுவாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம், அவங்க ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, இப்படி தான் புறம் பேசிப்படும். ஆனால் இன்றைக்கு அந்த வசதி அப்படியே ரொம்ப விரிஞ்சு போயிருக்கிறது. நம்ம மற்றவனை பற்றி ஒரு தவறான ஒரு தகவலை அல்லது மனிதனங்கிற அடிப்படையில் அவன் செஞ்ச தவற ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஒரே நிமிஷத்தில் போய் சேர்ந்துருது. அதை 10 பேர் ஷேர் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் பல்லாயிரம் மக்களுக்கு போய் சேருது. அப்போ புறமைங்கிறது இன்றைக்கு, அதாவது கடந்த காலத்தில் மாதிரி இல்லை, ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்குது. அதில் ரொம்ப ஆர்வமாக மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கீதாவிலே உறுதியான ஒரு சமூகம் தேவை, அஹ்லாக் பண்பாட்டிலே உறுதியான ஒரு சமூகம் தேவை என்பது அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு காட்சியை பார்க்குறாங்க.
ஒரு சாடி போன்ற அமைப்பில் மேற்பக்கம் குறுகியதாகவும் உள்பக்கம் அகலமாகவும் ஒரு பெரிய அண்டா இருக்கிறது. அதுக்கு கீழே நெருப்பு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டபோது விபச்சாரத்தில் மூழ்கி இருந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. ஒழுக்கச் சீர்கேடு அங்கு கண்டிக்கப்படுகிறது. ஒழுக்கச் சீர்கேடு இல்லாத ஒரு சமூகம் இந்த உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுகிறது. இதே போன்று இந்த இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்ச்சியின் போதுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த மிஅராஜை நாம் நினைவூட்டினோம் என்றால் அது அதில் மிஅராஜில் பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும். இப்படி அந்த இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட படிப்பினை பெற வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது. இது போக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜின் மூலமாக உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்திய ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் அதாவது இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய கையில் தான் ஆன்மீக தலைமைத்துவம், உலகத்தினுடைய ஆன்மீக தலைமைத்துவம் இருந்தது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இஸ்ரவேல் சமுதாயத்தை ஏனைய சமுதாயங்களை விட சிறப்பாக்கி வைத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை மாற்றி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கையில் தான் இந்த உலகத்தினுடைய ஆன்மீக தலைமை போகிறது என்பதை உணர்த்துகிற நிகழ்ச்சியாகத்தான் அல்லாஹ் தஆலா மிஅராஜை அமைத்தான். அல்லாஹ் தஆலா நினைத்திருந்தால் கஅபாவில் இருந்தே அல் ரசூலுல்லாஹ்வை மேல் எடுத்திருக்கலாம். ஆனால் கஅபாவில் இருந்து பைத்துல் முகஸ்ஸுக்கு ஏன் அழைத்து செல்கிறான் என்றால் அங்குதான் நபிமார்கள் நிறைய அடக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்களுக்கு தலைவராக இருந்து காட்டினார்கள். பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வர வேண்டியது என்பதை உணர்த்தப்பட்டது. எனவே இந்த ஆன்மீக தலைமை என்கிறது யூதர்களுடைய கையிலிருந்து நபி அவர்களுடைய உம்மத்தினுடைய கைக்கு மாறுகிற ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்ரா மிஅராஜ் என்று சொன்னால் நாம் நினைக்க வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கிறது. அதுதான் இந்த பலஸ்தீனமும் பைத்துல் முகத்தஸ்ங்கிற புனித பள்ளி. இந்த பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளி இன்று யூதர்களுடைய கையில் இருக்கிறது. அதனுடைய உரிமையை முஸ்லிம்களுடைய கைக்கு கொண்டு வருவதற்காக பலரும் போராடி வருகிறார்கள். பச்சிலம் பாலகர்கள் முதல் இதற்காக போராடி வருகிறார்கள். அந்த பைத்துல் முகத்தஸ் சூழ உள்ள பிரதேசத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அல்லது பாரக்னா ஹவுலஹு, எங்களால் பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பரக்கத் செய்யப்பட்ட பூமி இன்றைக்கு யூதர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இந்த பைத்துல் முகத்தஸை பொறுத்தளவில் அது தொடர்ச்சியாக முஸ்லிம்களுடைய கையில் இருக்காது. முஸ்லிம்களுடைய கையில் எப்போது பைத்துல் முகத்தஸுடைய நிர்வாகம் இருக்கிறதோ அப்பெல்லாம் உலக வரலாற்றில் முஸ்லிம்கள் மேலோங்கி இருந்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் இது நம்முடைய கையை விட்டு தாண்டி போகிறதோ அப்போதெல்லாம் உலக வரலாற்றில் முஸ்லிம்கள் சோதனையை சந்திக்கிறார்கள். ஒரு காலம் வரும், அப்போது இந்த பைத்துல் முகத்தஸை தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிராக பயங்கரமான போர் ஒன்று நடக்கும். அந்த போரில் இந்த யூதர்கள் தோல்வியுறுவார்கள். அவர்கள் தோல்வியுட்டு விரண்டு ஓடுவார்கள். அப்போது அவர்கள் மலைகளுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் ஒளித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் மலைகளும் மரங்களும் முஸ்லிமோடு பேசும், முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை கொன்றுவிடு என்று சொல்லும். கர்கத் என்கிற மரத்தை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஒரு மரம் நம்மை பார்த்து முஸ்லிமே என்று கூப்பிடுகிறது என்றால், ஒரு கல் மலை எங்களை பார்த்து முஸ்லீம் என்று அழைக்கிறது என்றால் அந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் நல்ல முஸ்லீம்களாக இருப்பார் என்ற அர்த்தம். நல்ல முஸ்லீம், ஒரு மரமே முஸ்லீம்களை கூப்பிடுறது என்று சொன்னால் தகுதியான உண்மையான முஸ்லீம்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தம். உண்மையாக 100க்கு 100 உண்மையான நிலையிலிருந்து எப்போ போராடப்படுகிறதோ அப்போது அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை கொடுப்பான். அந்த வெற்றிக்குரிய காலம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. குறைந்தபட்சம் அதற்கான துஆவாவது நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பைத்துல் முகத்தஸ் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்து தொழுகை கொடுக்கப்படுது. 2ஆம் வானத்துக்கு வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் என்ன தந்தானே? 50 வக்து தொழுகைன்னு சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட உம்மத்துக்கு இது செய்ய முடியாது, போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் போய் குறைச்சி கேட்குறாங்க, 45 ஆகுது. கீழே வராங்க, இதுவும் உங்களோட உம்மத்துக்கு சாத்தியம் இல்லை, குறைங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே 5 குறைத்து 5 வக்து வரைக்கும் வருகிறது. அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட உம்மத்து இதையும் சரியாக செய்யாத குறைச்சி கேளுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எனக்கு வெட்கமாக இருந்தது, அல்லாஹ்ட்ட போய் திரும்ப கேட்கறதுக்கு வெட்கமாக இருந்தேன். அல்லாஹ் தஆலா அருளாளன்,
அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் 5 வக்து தொழுகை நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால் 50 வக்து தொழுதற்குரிய நன்மையை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை 50 வக்தாக தருகிறான். ஆனால் நாங்கள் தொழ வேண்டியது 50 வக்து, அந்த 5 வக்து கிடைக்குது 50 வக்துக்குரிய நன்மை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சரியாக இருக்குதுங்கிறது இப்போ எங்களுக்கு தெரியுது. இந்த 5 வக்து கூட நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த ஏற்பாடு இப்படி நடக்கலைன்னு சொன்னால் 50 வக்துன்னு சொன்னால் நாங்கள் கூட இங்கே இருப்போமாங்கிறது தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் முக்கியமான ஒரு படிப்பினை இருக்குது. என்னென்னு கேட்டால், அனுபவசாலிகள் வயசில் மூத்தவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கீழே உள்ளவங்க கேட்கணும். இந்த ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தை இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக பார்க்கல. ஆனால் அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறாங்க, உங்களோட உம்மத்துக்கு இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயடிக்கிற ஆளாக இருந்தால், தர்க்கம் பண்ணுற ஆளாக இருந்தால் வாயடிச்சிருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும் ஏண்ட உம்மத்தை பற்றி? உங்களோட உம்மத்தை மாதிரி ஏண்ட உம்மத்தா? உங்களோட உம்மத்து தான் நீயும் அவன் ரப்பும் போய் யுத்தம் செய்யணும் ஒதுங்கிட்டு இருந்த சமுதாயம் உங்களோட உம்மத்து. அல்லாஹ் தஆலா மண்ணு செல்வா இறக்கிற நேரத்தில் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வெங்காயம் வேணும், பருப்பு வேணும் கேட்ட சமுதாயம் உங்களோட சமுதாயம். எங்களோட சமுதாயம் அப்படி இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். எங்கள்கிட்ட அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், என்ன சொன்னாலும் செய்வாங்க என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மூசா நபி சொல்கிறத கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னா, மூசா நபி தன்னை கீழே மூத்தவர், அனுபவசாலி. ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அனுபவமாக கண்டவர் அவர். அனுபவ அறிவுங்கிறது 1000 புத்தகத்தில் படித்தாலும் வராத அறிவது. இந்த வகையில் தான் மூத்தவர்கள் ஒரு பகுதியில் அனுபவமாக இருக்கிறவங்களுடைய அனுபவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கிறது. என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அனுபவசாலிகள் சில செய்திகளை சொல்லுவாங்க, கீழே உள்ளவங்க கேட்க மாட்டாங்க, முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க, அனுபவசாலிகள் ஒதுங்கிடுவாங்க. இவங்க அதை திரும்ப அதை செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் பட்டு அனுபவப்பட்டு உணர்வாங்க. அப்போ அடுத்த சமுதாயத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் அதை கேட்க மாட்டாங்க, அவங்களும் அனுபவப்பட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இது யாருக்குன்னு சொன்னால், மிருகங்களுக்குரிய நிலை. சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையில் ஆடாடுவாங்க. ஒவ்வொரு முறையும் சூடு பட்டால் தான் அதுக்கு விளங்கு. ஆனால் மனுஷனுக்குங்கிறது வரலாறு பாடமாக இருக்கும், முன்னுள்ளவங்களுடைய அனுபவங்கள் பாடமாக இருக்கும். அந்த அனுபவங்களை வரலாறுகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்வதுதான் மனிதனுடைய நிலை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபியினுடைய அந்த அனுபவ அறிவை, அவங்க வேறு சமுதாயத்தில் அனுபவப்பட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நாங்கள்லாம் ஓரளவுக்கு பள்ளியோட தொடர்பாக இருக்கிறோம். 50 வக்துன்னு சொன்னால் இந்த நிலை இருக்காது. எனவே இந்த ஒரு நல்ல பாடத்தையும் இந்த மீராஜுடைய நிகழ்ச்சி சொல்கிறது. அனுபவசாலிகளுடைய படிப்பு, அவங்களுடைய அனுபவங்கள் என்கிறது, வயதாளிகளுடைய அனுபவ அறிவு என்கிறது முக்கியமானது. அது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. நாம் சமுதாயத்தை வழிநடத்துகிற போது, அல்லது போராட்ட களங்களை சந்திக்கின்ற போது, பிரச்சார களங்களை சந்திக்கின்ற போது, இதிலெல்லாம் யார் முன்னணியில் இருந்தாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்னங்கிறத கேட்டு அந்த அனுபவ அடிப்படையில் வழி செல்வதுங்கிறது முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்கும் என்கிற ஒரு செய்தியும் இந்த இஸ்லாம் மியராஜோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மியராஜ் என்கிற நிகழ்ச்சி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதாவது ஈமான் உள்ளவர்கள் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹ்வை முழுமையாக நம்புறவங்க தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த இஸ்லாமிய ராஜை நாங்கள் ஒரு படிப்பினைக்கு ஒரு நிகழ்ச்சியாக, எங்களுடைய ஈமானுக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய ராஜ் அக்கீதாவுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது, அது அஹ்லாக்குடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது, நல்ல பண்பாடுகளுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது. அது அல்லாமல் இந்த பைத்துல் முகஸ்ஸுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது. பலஸ்தீன் பூமி என்கிறது அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட பூமி என்கிற முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட நல்ல அம்சங்களை இந்த இஸ்லாமிய ராஜுடைய நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அறிகிறோம். இவற்றை நாம் ஒரு படிப்பனையாக கொள்ள வேண்டும். இந்த மிஹ்ராஜ் இஸ்லாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய விதத்துக்களை பொறுத்தளவில் அவற்றை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். இந்த சில அடிப்படைகளை சுருக்கமான இந்த நேரத்தில் நினைவூட்டி, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாம் மூலமும் மிஹ்ராஜ் மூலமும் நல்ல படிப்பினை பெற்ற சமுதாயமாக என்னையும் உங்களை மாக்கி அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.